ஒரே வீடு 3 பால்கனியோட சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுங்களா? இதோ பாருங்க, சரவணா ஸ்டோர்ஸு. இந்த சைடில் பாருங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸு, பேண்ட்லூனு, தனிஷ்க்கு, போத்தீஸு. கிட்டத்தட்ட ஒரு மினி டீநகர் மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, நான் இருக்கிறது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, குரோம்பேட்டில் தான் இருக்கிறேன். குரோம்பேட் அண்ட் குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஓகேங்களா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு ஒரு 2 BHK வீடு, அதுவும் 3 பால்கனியோட ஒரு ப்ரீமியமான லோரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் சேலுக்கு வந்திருக்கு. டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரோக்கரேஜில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். வாங்க போய்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரீலா ஹாஸ்பிட்டல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ப்ரீமியமான பிராண்டு. இதோ பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி சரவணா ஸ்டோர் நம்ம குரோம்பேட்டில் இருக்கல, மெயின் ரோடு, அதான் மெயின் ரோடுங்க. எவ்வளோ பக்கத்தில் அண்ட் எவ்வளோ ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் லிவிங் கம் டைனிங் ஏரியா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் கிச்சன் பெருசாக இருக்குன்னு கேட்பீங்க. டைல் இங்கேயும் பாருங்கள், இங்கே வேறு ஒரு கலர் டைல் கொடுத்துருக்காங்க, உள்ள ஒரு கலர் டைல், வெளியே ஒரு டைல் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். ரூஃப் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைல் கவர் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷனுக்கு வந்துடுவாங்க, SPR பில்டர்ஸோடைய அண்ணாமலை பிளாட்ஸு. ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட், அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நல்ல லொக்கேஷனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாகவே நமக்கு 2 BHK வீடு தாங்க சேல்ஸுக்கு இருக்குது. 2 2 BHK வீடுகள் அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து 3 பால்கனியோட ஒரு வீடு சேல்ஸுக்கு இருக்குது. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதை டோரெல்லாம் பாருங்கள், இந்த பார்க்கிங் டோர் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. உட்டன் அண்ட் MS காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அழகாக அந்த பிராண்ட் நேம்லாம் வச்சு ஹாப்பி லிவிங் நல்லா இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்கும் இந்த வீடு. உங்களுக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் ஜெய். சென்னையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கீங்க, டைரக்ட் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிருக்கீங்கன்றதை கமெண்டில் பின் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 வீடுகள் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரைவசியோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு வாசப்படி கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவேங்க உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் வித் EV சார்ஜ் பாயிண்டோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் அழகாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போரு, சம்பு, ஓவர் டேங்க்கு, சப்மெர்சிபிள் மோட்டரோட பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக்குமே சரி, சுற்றியுமே ப்ராப்பராக உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் டாய்லெட்டும் ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. காமன் ஏரியா ஃபுல்லாகவே CCTV கேமராவும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்பவே முக்கியம். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். லிஃப்ட் இருந்தால் லிஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு காமன் ஏரியா ஃபுல்லாகவே டைலும் போட்டு கொடுத்துருக்காங்க பக்காவாக. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ரெட் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் குரோம்பேட் லொக்கேஷனை பற்றி நம்ம பெருசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரீலோகேட் ஆகிறவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரோம்பேட் ரொம்பவே சூப்பரான லொக்கேஷன் ஏன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பக்கத்துலேயே ஏர்போர்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன். அது எக்மோருக்கு அடுத்து ரொம்ப பெரிய ஜங்ஷன் தான் தாம்பரம் ஜங்ஷன். அதுவுமே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க, ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு. அதையுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட முக்கியமாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோம்பேட் பக்கத்தில் இருக்கிற இந்த பல்லாவரம் குரோம்பேட் ரேடியல் ரோடு, அந்த ரோடு சும்மா ட்ராவல் பண்ணி பாருங்கள். நம்ம சென்னையில் தான் இருக்கிறோமா இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக் சிட்டிக்குள்ளே இருக்கிறோமான்ற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து நிறைய ஹைடி கார்டர்ஸு, ப்ரீமியம் பிராண்டோட ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம கண்டிப்பாக குரோம்பேட் தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ரேட்டில், சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி அமிட்டிஸோட வந்து நமக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ரோரைஸ் அப்பார்ட்மெண்ட் தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாங்க. அண்ட் ஸ்கூல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து SSM ஸ்கூல், CBSE ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி கிண்டர் கார்டன் ஸ்கூல்லாம் பக்கத்தில் நிறைய இருக்குங்க. சேம் டைம் வந்து காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஷ்ணவா உமன்ஸ் காலேஜ், அதாவது நம்ம சரவணா ஸ்டோருக்கு பக்கத்துலேயே இருக்குது, அந்த ரிலேஷன் பக்கத்துலேயே வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ரீலா ஹாஸ்பிட்டல் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படி ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாங்க வீடை போய் பார்ப்போம். 2 BHK வீடு, 3 பால்கனியோட.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். நம்ம இங்கே கூட பாருங்கள் சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லாபி ஏரியா நல்லா வெளிச்சமாக விசாலமாக இருக்குங்க. அண்ட் கம்ப்ளீட் ப்ரைவசியும் கூட, ஏன்னா எதிர் வாசப்படி கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது F1 இந்த வீடு தான். ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு 3 பால்கனி. நார்மலாக ஒரு பால்கனி வீடு வச்சு கிடைக்கிறதே பெரிய விஷயம், இந்த மாதிரி எதுவும் ப்ரைம் லொக்கேஷனில். பட் இங்கே 3 பால்கனியோட உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒரே நிமிஷம், இந்த டோரை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாங்க, இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கானது தாங்க. ஃபஸ்ட்டு பால்கனி 11க்கு 4 சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபயர் ஏரியாவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வெளியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கோலம் ஏதாவது போடணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கோலம் ஏதாவது போடணும் அழகாக போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ஷூ ரேக் கூட வச்சுக்கலாங்க, செப்பல்ஸாக ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் இருக்குது. வெளியும் இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மல்டி பர்பஸாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வாசப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசப்படி, ஈஸ்ட் பேசிக். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் உங்களுக்கு நிலவாச கதவு, அப்புறம் வந்து மெயின் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்ல பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி லென்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டோட சூப்பர் பில்டப் ஏரியா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 986 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் 40%, சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். அண்ட் நல்ல ஸ்பேஷியஸான வெளிச்சமான லிவிங் கம் டைனிங் ஏரியா. அண்ட் லிவிங் கம் டைனிங் ஏரியா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16:30 10 நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் டோர் செட்டப்பு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அண்ட் 4க்கு 2 வெட்டிஃபைட் டைலு கிளாஸ் இமேஜில் கொடுத்துருக்குறாங்க, பெரிய டைல் தான். அதே மாதிரி ரூஃப் போடும்போதே ஸ்பாட் லைட் எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் டிவியை மவுண்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக, அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோபா செட் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் டைனிங் டேபிள் போட்டுக்கலாங்க. அப்படியே லிவிங் ஏரியாவில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் யூனிட்டு. பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். ரூஃப் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைல் கவர் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 6. வெளியே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேரிவேர் பிராண்ட் தாங்க, எல்லாமே ப்ரீமியமாக பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவுட்புட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் வந்து 11க்கு 10. உங்களுக்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சேஃப்டி கிரில்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கு நல்லா இருக்கும், 2 சைடுமே காற்று வரும் அப்படின்றதுக்காகவே. ஷெல்ஃபு, லேப்டு அதையும் பக்காவாக கொடுத்துட்டாங்க. ஏசிக்கான போர்ட்டும் இருக்குது. அண்ட் இங்கேயும் நீங்கள் டிவி வேணுன்னா மவுண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பால்கனி, ஒரு அழகான ஸ்ட்ரீட் வியூ பால்கனிங்க. 11க்கு 3.5 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. டைல் இங்கேயும் பாருங்கள், இங்கே வேறு ஒரு கலர் டைல் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு கலர் டைல், வெளியே ஒரு டைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸு SS ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான லுக்கு கொடுக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம கிச்சனை பார்க்க போகிறோம். நிறைய பேர் கிச்சன் பெருசாக இருக்குன்னு கேட்பீங்க. 10க்கு 8.5 சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குல்ல. அதுவும் இந்த கேஸ் ஸ்டவ் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வால் டைல் அழகாக கிச்சன் தீமில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து சிங்க்கும் கொடுத்துட்டாங்க பக்காவாக. அண்ட் இங்கே ஒரு பால்கனி, மொத்தம் 3 பால்கனி சொன்னேன்ல. வெளியே ஒரு பால்கனி, அந்த பெட்ரூமில் ஒரு பால்கனி, அண்ட் கிச்சன்லேயும் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் டஃப் அண்ட் கிளாஸு, SS ஹேண்டில்ஸு எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே அந்த ஜன்னல், மர ஜன்னல் அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். நம்ம வெளியே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளேயும் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பேஸ், நமக்கு வேணுன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டோரும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஷெல்ஃப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல் டைப்பில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் அதே மாதிரி பெருசாக எல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடங்குற மாதிரி ஸ்பேஸ் பக்காவாக பிளான் பண்ணி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கிச்சனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரைட் சைடில் 2வது பெட்ரூம், 11க்கு 12 இதோட சைஸு. பெட்ரூம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூம்ங்க. நீங்கள் கிங் சைஸ் காட் தாராளமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் எல்லா ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து அழகாக அந்த ஸ்பாட் லைட்ஸ்லாம் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இங்கேயும் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லேப்டுன்னு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு 8.5 சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் பாத்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ எல்லா விஷயங்களும் அந்த அளவுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த வீட்டோட ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொட்டை மாடி போயிட்டு லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு ஓரியூ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க.
மொட்டை மாடி வந்துடுவாங்க கூலிங்காக ஒயிட் வெதர் கோட் ஸ்டைலும் பக்காவாக போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய மொட்டை மாடின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் காட்டுறேன் வாங்க. ரீலா ஹாஸ்பிட்டல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ப்ரீமியமான பிராண்டு. இதோ பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி சரவணா ஸ்டோர் நம்ம குரோம்பேட்டில் இருக்கல மெயின் ரோடு, அதான் மெயின் ரோடுங்க. எவ்வளோ பக்கத்தில் அண்ட் எவ்வளோ ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஓவர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 போர் போட்டிருக்கிறாங்க, சம்பும் இருக்குது, ஓவர் டேங்க்கும் இருக்குங்க. வாங்க ரேட் என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் குரோம்பேட்டில் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரீட் வியூ பால்கனிஸ், அதுவும் வந்து 3 பால்கனி இருக்குது. ஸ்பேஷியஸான ரூம்ஸோட வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க, கார் பார்க்கிங்கோட. அண்ட் ரேட்டுமே வந்து இந்த லொக்கேஷனை கம்பேர் பண்ணும்போது அஃபோர்டபுளாக தாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்கோட சேர்த்து இந்த வீட்டோட ரேட் வந்து 79 lakhs கோட் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிளும் கூட. அதர் கவர்மெண்ட் சார்ஜஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டின்றதால பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குது. எஸ்பிஆர் பில்டர் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட. தேங்க்யூ.